கன்னியாகுமரி அசாம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வாலிபர் ஒருவர் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது பாலக்காடு ரயில் நிலையம் நோக்கி ரயில் நின்றுள்ளது. அப்பொழுது அந்த வாலிபர் வழக்கம் போல் கொட்டாவி விட்டுள்ளார். ஆனால் கண்ணிமைக்கும் நொடியில் கொட்டாவி விட்ட அவரால் மீண்டும் வாயை மூட இயலவில்லை. மேலும் தான் அனுபவிக்கும் கஷ்டத்தை கூட அவரால் வாய் திறந்து சொல்ல முடியவில்லை. இயற்கையாகவே மேல் தாடை ஃபிக்ஸடுங்க, கீழ் தாடை மேலே கீழே வி கால் இட் அஸ் அன் ஹிஞ்ச் மோஷன். அதாவது ஊஞ்சலாடுற மோஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மேலே கீழே போகிற ஒரு அந்த ஜாயிண்ட் பேர் தான் டிஎம்ஜே ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட். இந்த டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்டில் இந்த கீழ்தாடியும் மேல் தாடியும் கனெக்ட் பண்ணுற அந்த ஹெட் பேர் காண்டைல் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக 2 சென்டிமீட்டர் வரைக்கும் வாயை திறக்கிறது நார்மலுங்க. 2 சென்டிமீட்டரோட அதிகமாக திறக்க வேண்டிய கட்டாயம் எப்போ வருதுன்னா, இந்த மாதிரி கொட்டாய் விடும் போது, பெரிய சாப்பாடு சாப்பிடும் போது, இந்த மாதிரி மஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பர்கர் சாப்பிட்றது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காண்டைல் ஹெட்ன்ற பகுதி காண்டைல் ஃபோஸாவுக்குள்ளே மூவ் ஆக வேண்டியது பதிலாக காண்டைல் ஃபோஸா விட முன்னாடி போய் லாக் ஆகிடும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், டேஸ் அ டென்டிஸ்ட், நான் இதை எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே 2 தம்ப், அதாவது கட்டை விரல் வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற கடாப்பல்ல அந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு டவுன்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மூவ்மெண்ட் ஒன்று கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த தாடை பின்னாடி போகிற மாதிரியும், முன்னாடி இருக்கிற தாடை முன்னாடி ஃப்ரண்ட்டில் லைட்டாக அப்படியே என்வலப் ஆகிற மாதிரி ஒரு சின்ன மோஷன். அது டாக்டர் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃபோர்ஸில் கரெக்டான மெத்தட் யூஸ் பண்ணி சரி பண்ணிடுவாங்க. ஃபார் மோர் டென்டல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபாலோ அவர் பேஜ். உங்களுக்கு யாராருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.